அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 29, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். நீர்மூழ்கி கப்பலிலிருந்து 3500 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலிலிருந்து 3500 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து இலக்கை தாக்கும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணை இந்தியா வெற்றிகரமாக சோதித்தது. K4 பிரிவை சேர்ந்த இந்த ஏவுகணையில் அணு ஆயுதங்களை செலுத்த முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் அணு ஆயுத ஏவுகணையில் நிலம், ஆகாயம், ஆழ்கடல் என 3 இடங்களில் இருந்து தாக்குதல் நடத்தும் திறனுள்ள சில நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதில் இந்தியா முக்கிய மைல்களை எட்டியுள்ளது. அப்புறம் விசாகப்பட்டினம் கடற்கரையில் INS அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இந்த ஏவுகணை சோதனை புதன்கிழமை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா பரிசோதிப்பது இதுவே முதல் முறையாகும். கடந்த சில ஆண்டுகளில் நீருக்கு அடியில் உள்ள தளங்களில் இருந்து இந்த வகை ஏவுகணை பரிசோதிக்கப்பட்டன. இந்த முறை நேரடியாக நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவுகணை பாய்ந்துள்ளது. இதில் ஏவுகணையின் முழு திறனும் சோதனைக்குட்படுத்தப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்பு, கூட்டணி தலைவர்கள் பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 14வது முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் வியாழக்கிழமை பதவியேற்றார். பார்த்துக்கோங்க யார் முதல்வராக பதவி ஏற்றிருக்காங்கன்றத பேர்லாம் பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஐரோப்பிய செயற்கைக்கோளுடன் டிசம்பர் 4 விண்ணில் பாய்கிறது SLV C-59 தெரிவிச்சிருக்காங்க. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்கான உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் ப்ரோபா 3 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-59 ராக்கெட் டிசம்பர் 4 விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புவது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இதுவரை 430க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை நியூ ஸ்பேஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக IPL 12 வயதில் கிரிக்கெட் 13 வயதில் கோடீஸ்வரன் தெரிவிச்சிருக்காங்க. IPL ஏலத்தின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் பீகாரின் இளம் கிரிக்கெட் வீரரான வைபவ் சூரியவன்சி. 13 வயதான அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் ரூபாய் 1.10 கோடிக்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. அனுபவ வீரர் பலரே எட்டியிருக்காத விலைக்கு 8ஆம் வகுப்பு மாணவரான அவர் வாங்கப்பட்டார். IPL வரலாற்றில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட மிக இளம் வீரர் என்ற வரலாறு படைத்தார். அவரின் அடிப்படை விலை 30 லட்சமாக இருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் போட்டி போட்டு வைபவை வாங்கி இருக்கிறது ராஜஸ்தான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது IPL வரலாற்றில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட மிக இளம் வீரர்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளியில் விரைவில் இந்தியா AI ஆய்வகம் தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளியில் ஹைதராபாத்தை சேர்ந்த டேக் மீ டு ஸ்பேஸ் என்ற புத்தாக்க நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு AI ஆய்வகத்தை நிறுவ உள்ளது. இதற்காக அடுத்த மாதம் விண்வெளிக்கு இஸ்ரோவின் PSLV ராக்கெட் அனுப்பப்பட உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. அது குறித்து அந்த நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் விண்வெளி ஆராய்ச்சி எளிதாக குறைந்த விலையில் மேற்கொள்ளும் விதமாக சுற்றுப்பாதை உட்கட்டமைப்பு தொழில்நுட்ப விளக்க மாதிரி MOIDD என்ற AI ஆய்வகம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க, ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளது. இதுவே விண்வெளியில் இந்தியா அமைக்கும் முதல் AI ஆய்வகமாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. MOIDD இஸ்ரோவின் PSLV-60 ராக்கெட் மூலம் டிசம்பர் மாதம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மிஸ் பண்ணிடாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இமேஜஸ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும், எடுத்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ சும்மா அப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.